இந்தியாவுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது சமஸ்கிருதம். எனவே சமஸ்கிருதத்தை நீங்கள் அனைத்து நிலையிலும் மிகவும் இலகுவாக மாணவர்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குமோ அத்தனை வாய்ப்பையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது மொழியை பற்றி அப்படித்தான் பேசுறாங்க. இப்போ ஹிந்தியை பத்தி கூட அவங்க பேசல, அதை நம்ம கவனிக்கணும். நம்ம இருமொழியா மும்மொழியாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹிந்தியை கூட ஒரு வயா மீடியாவை தான் அவங்க பயன்படுத்துறாங்களே தவிர இறுதி இலக்கு சமஸ்கிருதம், சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பண்பாடு. அப்படி சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிறது என்பதுதான் அதனுடைய சூழ்ச்சி. ஆக ஏக காலத்தில் 2 வேலையை செய்கிறாங்க. ஒன்று, ஒரு பண்பாட்டு தேசத்தை கட்டமைப்புக்குண்டான கருத்தியலை உருவாக்குவதற்கு கல்வியை பயன்படுத்துகிறாங்க. 2வது, கல்வியாக நீங்கள் கற்காமல் நீங்கள் எழுத்தறிவோடு நின்றுகிட்டாதான் இதெல்லாம் நீங்க கேள்விக்குட்படுத்த மாட்டீங்க.